Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் தண்ணீர் வெளியேற்றப்படும் நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் ஆனந்த், முழு விவரங்கள். வணக்கம் அமருத். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் நிலவி வந்த நிலையில் கோதையாறு, பரளியாறு, குளிக்கரை, தாமிரபரணி ஆறு ஆகிய அனைத்து ஆறுகளிலும் வறண்டு காணப்பட்ட நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சூழல் உருவாகியுள்ள நிலையிலும் கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் குமரி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு வெயிலின் தாக்கம் குறைந்து அவ்வப்போது சாரல் மழையும் கனமழையும் பெய்து வருகிறது. இதனால் பேச்சிப்பாறை அணையில் இருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் வெளியேறுவதோடு கோதையாற்றில் தண்ணீர் பெருக்கு எடுத்து ஓடி வருவதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. எனவே அந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. அமருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.